வணக்கம் கண்ணு. இது மலைக்கோட்டை மண்ணு. நம்ம சேனலில் ஸ்பைஸியாக எதுவுமே போடாமல் இருந்தால் எப்படிங்க? அதனால் இன்றைக்கி நான் பிரெட் ரோல் தான் செய்ய போகிறேன். ஜூபி ஸ்பைஸியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 பிரெட் எடுத்து ஒரு பவுலில் நல்லா பிச்சு போட்டுட்டு அதை நைஸாக நசுக்கி விட்டுக்கிட்டேன். இதுக்கு இடையிலேயே நான் 3 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அந்த உருளைக்கிழங்கு, 2 ஆனியன், அப்புறம் கொஞ்சோண்டு கேரட்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம், குடமிளகா, கொஞ்சோண்டு கார்னு, ஸ்வீட் கார்னு, கொஞ்சோண்டு க்ரீன் சில்லி, தேவையான அளவு இது சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், லைட்டாக பிளாக் பெப்பரு, சால்ட்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, சாட் மசாலா, இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு மிக்சிங் போட்டுக்கிட்டேன். நல்ல கையை வச்சு நல்ல கலவையாக எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு நம்ம கலந்துக்கணும். ப்ரெட்டும் அந்த உருளைக்கிழங்கும் தெரியாத அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். செம்ம சூப்பராகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. சம்மர் சீசனில் அடிக்கடி உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதை நான் ஒரு ஷேப்பில் கட்லெட் மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். அதாவது சிக்கன் ரோல் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நான் ஆயில் ஒரு பேனில் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேப்பில் இந்த ரோல் எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சுவையோ சுவை. அம்புட்டு ருசியான நம்ம வெஜிடபிள் பிரெட் கட்லெட் ரெடி ஆகிடும். எனக்கு பிரெட் கம்ஸ் கிடைக்காததுனால நான் ரஸ்க் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ரஸ்க்கும் கிடைக்கல. ஸோ அது நீங்கள் ரஸ்க் இருந்துச்சுன்னா அதை பொடியாக்கிட்டு இந்த ரோல் செஞ்சதுக்கப்புறமா ரஸ்கில் பெரட்டிட்டு கூட நீங்கள் பொரிச்சு பாருங்கள். சுவையோ சுவை.